இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ரூபாய். தமிழகத்தில் இன்று சட்டசபை தேர்தல் நடக்கும் நிலையில் வாக்காளர்கள் ஓட்டளிப்பதை தடுக்கவும் ஓட்டுப்பதிவு சதவீதத்தை குறைக்கவும் திட்டமிட்ட சதி நடப்பதாக தாவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து உடனடி நடவடிக்கை தேவை என இந்திய தலைமை தேர்தல் கமிஷனருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் விஜய் கூறியிருப்பதாவது: தமிழகம் முழுவதும் சாலை போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. வெளியூர்களில் வசிக்கும் வாக்காளர்கள் தங்கள் சொந்த தொகுதிகளுக்கு சென்று ஓட்டளிக்க பஸ் வசதியின்றி தவிக்கின்றனர். சென்னை, கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம் உள்ளிட்ட முக்கிய முனையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. சென்னை மட்டுமின்றி பல்வேறு நகரங்களிலும் பஸ்கள் இயக்கப்படாததால் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். பல்வேறு வெளிநாடுகள், வெளி மாநிலங்களிலிருந்து ஓட்டு போடுவதற்காகவே தமிழகம் வந்துள்ள ஆயிரக்கணக்கானோர் தங்கள் தொகுதிக்கு செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். தமிழகத்திற்குள்ளேயே பல ஊர்களுக்கு பஸ்கள் இயக்கப்படாதது அதிர்ச்சி அளிக்கிறது. ஓட்டுப்பதிவு சதவீதத்தை குறைப்பதற்கின்றி போக்குவரத்து கழகத்தை முடக்கி திட்டமிட்ட சதி அரங்கேறியுள்ளது. எனவே தமிழகம் முழுவதும் அனைத்து ஊர்களிலும் போதிய அளவு பஸ்களை இயக்க அரசு நிர்வாகத்திற்கு தேர்தல் கமிஷன் உத்தரவிட வேண்டும். அதேபோல் பல ஊர்களில் உள்ள ஓட்டுச்சாவடிகளில் வாக்காளர் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். ஆனால் ஓட்டுச்சாவடிகளில் ஓட்டுப்பதிவு பணி மிக மந்தமாக நடக்கிறது. இது ஆர்வத்துடன் வாக்களிக்க காத்திருக்கும் மக்களை சோர்வடைய செய்யும். இந்த விவகாரத்தில் ஓட்டுப்பதிவு மையங்களில் தேர்தல் பணியை துரிதப்படுத்த தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டுள்ளனர். அவர்கள் ஓட்டளிக்க வசதியாக ஓட்டுப்பதிவு நேரத்தில் இரவு 8 மணி வரை நீட்டிக்க வேண்டும். பஸ் போக்குவரத்து ஏற்பாடு குறித்து அனைத்து முனையங்கள் தேர்தல் கமிஷன் ஆப் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் வாக்காளர்கள் ஓட்டு போட முடியாமல் போகக்கூடாது. யாரும் ஜனநாயக உரிமையை இழக்கக்கூடாது. அதற்கு தேவையான நடவடிக்கையை தேர்தல் கமிஷன் எடுக்க வேண்டும். இந்த நடவடிக்கைகளை இன்னும் சில மணி நேரங்களுக்குள் துரிதமாக எடுக்க வேண்டும் என தாவேக தலைவர் தன் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.